சரி, நம்ம ராஜுவை பாட சொல்லுங்கம்மா. ராஜு சார் நீங்க பாடுங்க. ஓகே மேடம், கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? சூப்பரா கேக்குது. கிளீனா இருக்கா? ஓகே, ரொம்ப நன்றி. ஆரம்பிக்கிறேன். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. தொட்டு தொட்டு நின்றன கைகள், சுட்டு சுட்டி கொன்றன கண்கள். தொட்டு தொட்டு நின்றன கைகள், சுட்டு சுட்டி கொன்றன கண்கள். நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு. கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. மிக்க நன்றி சார். ஓகே ஓகே. மீண்டும் ஆலதான் முடிஞ்சிருக்கு. டா ஆ ஆலதான் முடிஞ்சிருக்கு. ஆலதான் பாடணும். ஆவா அமைதியான நதியினிலே ஓடும் ராணி ராணி ஆணி ஆவா ஆறு மனவனில்லா இதயம் உலகம் இது ஐலசா ஆசைகள் ஏதோ ஒரு பாட்டு இருக்குல்ல சார். ஆண்டவன் உலகம் எது ஆசைகள் எல்லாம் இதயம் எது ஐலசா. நதி இருந்தால் அலை இருக்கும், மலை இருந்தால் கடல் இருக்கும். காலம் அதன் கோலம் என் செல்வோம் செல்வோம். ஆண்டவன் இல்லா உலகம் எது ஐலசா. அந்த பாட்டு வரிகள் தெரியல, தப்பா இருந்தா. அடுத்து ராணி சித்ரா பாடுறீங்களா ஒரு பாட்டு? நானா? அடுத்தது யாரு ரெடியா இருக்கீங்க லேடிஸ்? உலகம் பிறந்தது எனக்காக பாடு ராணி. சும்மா மைண்ட்ல வந்து சொல்றேன். நான் ஒரு இந்த பாட்டு யோசிக்கிறேன். யோசிச்சுவீங்க அதுக்குள்ள நீ பாடேமா வாணி. பாடுறேன் சார். பாடு பாடு. உலகம் என்ன சொன்ன நானு? உலகம் பிறந்தது எனக்காக, அது பாடவா? வேர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். உலகம் பிறந்தது எனக்காக, அந்த பாட்டு நதிகளும் எனக்காக. I was not sure about that. எனக்காக விழித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, நதிகளும் எனக்காக. ஆஹா லா 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 தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ சார். மகேஷ் கூட வந்திருக்காரு. ஏதாவது ஒரு டிஎம்எஸ் பாட்டு தெரியுமா? வந்தாச்சு, நம்ம ஹீரோயின் வந்தாச்சு. நிமிஷம் வந்துட்டே இருக்கேன் நாங்க. ஓடி ஓடி வந்துட்டேன் கிளாஸ்ல இருந்து. வெரி குட் வெரி குட். நரசிம்மன் சார்
இல்ல மகேஷ் ஏதாவது பாட்டு பாடுறியா? சித்ரா மேடம் கொஞ்சம் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. சார்ஜ் இறங்கிட்டு. பரத்ராஜ். சரி சரி போடுங்க. ஓகே 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 ஓகே. அவரு தக்கு சார் வந்து முத்தை தரு சொன்னாரு. அது ரெண்டு இல்ல, ரெண்டு இல்ல, தடவை இல்லைன்னா ஒரு தடவை பாடலாமா? இல்ல 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 அவரை கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நீங்க பாடினா எப்படி? தப்பு அது. இருக்கட்டும், நமக்கு டைம் இருக்கு. நீங்க ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய பாட்டு. சரி சரி. மயக்கம் என்ன பாடுமே அதானே? அது என்ன டூயட் தானே அது? எது? மயக்கம் என்ன? பாடுறேன். அவ்வளவுதான். 2 லைன் தானே ஆட் பண்ணணும். மயக்கம் என்ன, எந்த மௌனம் என்ன, பாக்கி எல்லாம் நீங்க பாட முடியாதா என்ன? ஓஎஸ் பாடுங்க பாடுங்க. ரெடி. பாடுறேன். பத்மினி ரெடியா இருக்காங்களா கேளுங்க. பச்சை விளக்க காட்டிடலாம். பச்சை பச்சை விளக்க காட்டியாச்சு. பாடுறியா பத்மினி? யா சரி. ஓகே ஓகே. நீங்க உடனே வந்திருக்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் வேணுமோன்னு நினைச்சேன். நம்ம சும்மா பாடலாம் இல்லையா? ஆமா ஆமா சும்மாதான். பாடணும். சும்மா தான் பாடலாம். நீ பத்மினி அவர்களே, நீங்க சும்மா பாடல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பாடுறீங்க. ஐயோ ஆமா. பச்சை விளக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் 5 minutes வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வந்ததுக்கு ஒரு 2 நிமிஷம் மூச்சு வாங்குறதுக்கு. that's okay. ஓகேனா பாடுங்க. பச்சை விளக்கு படத்துல இருந்து ஒளிமயமான எதிர்காலம் எல்லாருக்கும் தெரியட்டும். எஸ் டெஃபினட்டா. இசையில் கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. 4 வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். நாயகன் தானும் வானிலிருந்தே பூமழை பொழிகின்றார். 4 வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றார். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் வாழ்த்துகிறார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாளொரு மேனி பொழுது வண்ணம், ஒருவர் மடலிலே ஒருவரடி, நேற்றொரு தோற்றம் இன்றொரு நாற்றம், பார்த்தால் நேற்றொரு தோற்றம் இன்றொரு நாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது, ஆவி குடித்தது நானும் மழைத்தேன், நீமுந்தாயன் காத்துக்குள்ளே, ஆவி துடித்தது நானும் மழைத்தேன், நீமுந்தாயன் காத்துக்குள்ளே, அவளுக்குடியேவா சிந்தாமணி தேவா, சிந்தாமணி தேவா, மணிமேகலைவா, தந்தை தந்தை ஒருவர் மணி நைஸ், நல்லது.
ரொம்ப அருமையான பாட்டு. பிடித்த இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா என் காதலுக்கே வரும் காணிக்கை என்றே நினைத்ததில்லை கண்ணா தேர் போலே ஒரு பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே நீயாட பூவாடி வரும் நீலே உன் புன்னகை இதழ்கள் விளையாட கார்காலம் என விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீது கோலமிட கைவளையும் மைவிழியும் கட்டியணைத்து கவி பாட மயக்கமென்ன இந்த மௌனமென்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே நரசிம்மன் மௌனமே நீங்க பாடிட்டீங்களே, நாங்க மௌனமா தான் இருக்கணும். சார் நரசிம்மன் சார், பிள்ளைக்கு தந்தை ஒருவன் ஒன்னை விரும்பும் ஒரு 2 லைன் பாடிட்டுமா? ஒரு ஜென்ட்ஸ் ஒரு லேடிஸ் அது மாதிரி. நம்ம நரசிம்மன் சார், பிள்ளைக்கு தந்தை ஒருவன். ஓகே, இதை ஏன் பாட சொன்ன தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? நேத்திக்கு இந்த பாட்டு இதுல ஜூம்ல நேத்திக்கு மெட்ராஸ்ல ஒருத்தர் இது பண்ணாரு. ஹோல் இதுல மெட்ராஸ், டெல்லி, அந்த மாதிரி பாம்பே. அதுல இவர் இந்த பாட்டை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கே தெரியாதது. அப்போ நான் நினைச்சேன் இன்னைக்கு இந்த பாட்டை வந்து பாடுவோம் அப்படின்ட்டு. அது நரசிம்மன் சாருக்கு அந்த பாட்டு நன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கெல்லாம் அந்த பாட்டு படிச்சுதான் பாடணும். அப்போ நரசிம்மன் சார்கிட்ட கேட்டேன். அவருக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா கூட பாடுறவங்களுக்கு தான் பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால நரசிம்மன் சாரை வந்து இந்த பாட்டை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னத்துக்காக இந்த பாடல் சொல்லுங்க பாப்போம். அது நீங்க தான் சார் சொல்லணும். இல்ல, மத்தவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். ரைட் ரைட். படம் வந்து பார்த்தால் பசி தீரும். ஓகே, பாடுங்க சார். கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி. சரி, ஹீரோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். ஹீரோ யாரும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதா? பார்த்தால் பசி தீரும் ஹீரோ சிவாஜி கணேசன் தான். சிவாஜி கணேசன் தானே சார்? ஆமா ஆமா, சிவாஜி. அவர் கூட நடிச்சது யாரு? சரோஜா தேவி சார். இல்ல இல்ல, சரோஜா. இது ஒரு ஜென்ட்ஸ் ஆக்டர் இருக்காரு, ஜெமினி கணேசன். ஓகே, ஜெமினி கணேசன் சார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உலகத்தின், எல்லாரும் இந்தியான்னு சொல்லுவாங்க, நான் உலகத்தையே சொல்றேன், உலகத்தின் தலை சிறந்த 2 நடிகர்கள் நடித்த பாட்டு இது. இந்த படத்துல, இந்த பாட்டுல இடம் பெற்றிருக்காங்க. உலகத்தின் 2 தலை சிறந்த நடிகர்கள். ஒருத்தர் சிவாஜி, இன்னொருத்தர் அவர்தான் இவர்னு சொல்லாதீங்க. கமல்ஹாசனா? ஆமா, கமல்ஹாசன்
அவரோட குழந்தையா நடிப்பார். குழந்தை அவர் கையில தாளாட்டி தான் பாடுவார் இவர், பிள்ளைக்கு தந்தை ஒருவன் அப்படின்னு. சோ அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க, ஒரு 2 லைன் பாடுங்க. ஓகே சார். அது முடிஞ்ச உடனே பத்மினி அவர்களே பொன்னை விரும்பும் பூமியிலே பாடலாமா சார்? ரைட். பாடுங்க சார். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தன்னை தான் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும் தன்னை தாய் என்று சொல்லாமல் போதும், தாய் என்று சொல்லாமல் போதும். இல்லாத இடம் தேடி வருவான், இல்லாத இடம் தேடி வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நன்றி சார். நன்றி. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. சூப்பர் சார். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். என்னோட என்ன ஆசீர்வாதம் இல்ல. ஞாபகம் வச்சுட்டு வரிகளையும் ஞாபகம் வச்சுட்டு நீங்க பாடுறீங்கன்னா அது ஒரு பெரிய இது சார். இதெல்லாம் வரிகளை வேற நீங்க வச்சுக்காமே பாடி இருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம் தானே. அடுத்தது அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் கதாநாயகி. சொல்றாங்க பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரேன்னு அவங்க பாடுறாங்க. ஆனா இவர்களை விரும்ப எல்லா உயிர்களும் இங்கு இருக்கின்றன. எல்லா உயிர்களும் உங்களை விரும்பி கொண்டு இருக்கின்றன. நீங்க நன்னா இருக்கணும், இன்னும் நிறைய நாள் இருந்துட்டு இன்னும் நிறைய எங்களுக்கு லிங்க் கொடுத்துட்டு இருக்கணும். சுயநலம் தான், சுயநலம் தான் அது அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே இருக்கணும். எல்லா உயிர்களும் விரும்புறது ஒரு உயிர் இல்ல, பல உயிர்கள் உங்களை விரும்புற. பொன்னை விரும்பல, உங்களை தான் விரும்புற பல உயிர்கள். உங்களை விரும்பும் பல உயிரே, பல உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியின் இன்னிசை நீயே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியின் இன்னிசை நீயே. தாய்மை எனக்கே தந்தவர் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே. புதிய உலகம், புதிய பாசம், புதிய தீபம் கொண்டு வந்தாயே. பொன்னை விரும்பும் பூவிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே.
சூப்பருங்க. அனைவரும் ரொம்ப ரொம்ப இதயத்தை மட்டுமே தேடிக்கொண்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். தேடும் என் உயிரை. நிஜமா பொண்ணை விரும்பவே இல்லை யாருமே இங்க. அதனாலதான் எனக்கு இந்த குரூப் வரதுக்கே பிடிக்கிறது. கரெக்ட் கரெக்ட்மா கரெக்ட். இது வரைக்கும் நீங்க எந்த நிகழ்ச்சியில வந்தாலும் சரி, நீங்க அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ இன்னைய வரைக்கும் அப்படியே இருக்கீங்க. எல்லாரோட ஒரு கூட்டு குடும்பமா இருக்கீங்க. அது பெரிய விஷயம். தேங்க்யூமா, நன்றி. அதுல எனக்கு சந்தோஷம் உங்களோட எல்லாரோடையும் கனெக்ட் பண்றதுக்கு. நாள் தவிர சார் எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி என்னால ரிப்ளை கூட பண்ண முடியல. இல்ல நீங்க வெறும் பாருங்கன்னு சொல்லுவார். வெங்கட் சாரு நானே போன தடவை சொன்னேன், அவர் அனுப்புறது பாவம் அவ்வளவு அழகா அவர் வீட்டுல இருக்கிற ஃப்ரூட்ஸ் தினம் பூக்கிற பூவெல்லாம் அனுப்புவாரு. நமக்கு இது பண்ண முடியல, ரிப்ளை பண்றதுக்கு தான் முடிய மாட்டேங்குது. ரிப்ளை பண்ண வேண்டியது இல்ல, ரசிச்சா போறோம். ஆமா அதான் இல்ல பாத்து அனுப்புறத நான் அவருக்கு மெசேஜ் போடுறேன். அதுக்கு அது நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு பிக்சரும் எய்தர் வந்து எங்க வீட்டிலேயே வளர்ந்த பூ பழம் இருக்கும், இல்லைன்னா வேற ஊர்ல போய் எடுத்த பிக்சரா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் இப்ப ரெடி சார், ஒரு 1/4 மணி நேரம் டைம் எனக்கு இருக்கு. ராணி சித்ரா, இந்த கடைசி பாட்டு நானும் வெங்கட்டும் பாடி முடிச்சு விடுறோம். சரி சார், முடிச்சிடலாம். பேசணும்னா பேசிடுங்க நீங்க. சரி சார். காசிக்கு போகும் சன்னியாசி சந்திரோதயம்ங்கிற படத்துல எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பு. கடைசியில வந்து ஒரே ஒரு சின்ன குட்டி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வச்சிருக்கேன். சீர்காழி டிஎம்எஸ் இல்ல, அதான் இது வந்து லாஸ்ட் பேசுறதுக்கு ஒரு ஹார்ட்லி மோர் தென் மைக்ரோ செகண்ட்ஸ் தான் வந்து வச்சிருக்கேன் நானு. அத பேசி நம்ம முடிச்சிடலாம் கடைசியில. அப்போ இந்த பாட்டு ஆரம்பிச்சிட்டோமா? நாங்க ஆரம்பிச்சிருங்க சார், ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட்ல பேசிட்டு எம்ஜிஆர் வந்துட்டார் ஐயா. சன்னியாசி குடும்பம் என்னாகும் யோசி. காசிக்கு சன்னியாசி குடும்பம் என்னாகும் யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நீ நேற்று வலையிலும் காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் யோசி. பட்டது போதும் பெண்ணாலே, பட்டது போதும் பெண்ணாலே, இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. பட்டது போதும் பெண்ணாலே, இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. அவர் சுட்டது போதும் சிவ சிவ சிவனே, சிவ சிவ சிவனே, சிவனே. பட்டது போதும் சொல்லாலே, நான் சுகப்படவில்லை அவளாலே. சுட்டது போதும் சொல்லாலே, நான் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு 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 போற ஆளவிடு, என்னை இனிமேலாவது வாழவிடு. ஆதரவான வார்த்தைகள் பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. ஆதரவான வார்த்தையை பேசி
அருமை மிகுந்த மனைவியை நேசி, அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா உயர்ந்தது காசி. அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா உயர்ந்தது காசி. அவதிப்படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. அவதிப்படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் மூளை தடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு 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 போரே ஆளவிடு, என்னை இனிமேலாவது வாழவிடு. காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் யோசி. ரொம்ப நன்றி சார். என்னோட வாய்ஸ்ல பாடிட்டீங்க. ஏன்னா நான் இந்த பாட்டு 2 வாய்ஸ்லயும் பாடியிருக்கேன், 2 ரோல்லயும். ஆமா, எனக்கு ரெண்டு பாட்டும் சன்னியாசி ரெண்டும் பாடுறது பிடிக்கும். ரொம்ப நன்றி. என்னோட சுதியில பாடினீங்க. ஏன்னா நம்மள பாடுறோம். இன்னைக்கு உங்க குரலும் சரி, உங்க குரலும் சரி, மணி சாரோட குரலும் சரி, என்னோட குரலும் சரி, இன்னும் அந்த டச்ல இருக்கு, அந்த ஹை பிச்சில் இருக்கு. கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டீங்க, பரவாயில்ல. அது சீர்காழி இது சீர்காழி வாய்ஸ் கஷ்டம். ஆனா எனக்கு சீர்காழி வாய்ஸ் ஞாபகம் இல்லை, அதனாலதான் இதை எடுத்து. சீர்காழியோட வேர்ட்ஸ் ஞாபகம் இல்லை. சரி சரி. ரொம்ப கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, ஒரே கேள்வி, ஒரே கேள்வி எந்த நெஞ்சிலே. என்னது? ஒரே பதில் இந்த நெஞ்சிலே. உங்ககிட்ட இருந்துதான் பதில் வேணும் வெங்கடக்கு சார். சொல்லுங்க மேடம். அச்சா, நீங்க இப்ப யூஎஸ்ல பகலா? ஆமா, காலையில 9:15 ஆகுது இப்போ. அப்ப நீங்க இரவினில் ஆட்டம்னு இந்த பகல்லையே இந்த ஆட்டம் போடுறீங்களே, ராத்திரி என்ன நிலைமையோ? அப்போல இருந்து கேட்கணும்னு பாக்குறேன், சான்ஸ் கிடைக்கல, அதனாலதான் ஒரே இல்ல அதான். அதாவது அவரு ஆர்டிஆர் சார் எனக்கு மெசேஜ் பண்ணி ரிமைண்ட் பண்ண நேரம் இரவு. அவரு என்ன பாட்டு சூஸ் பண்றீங்கன்னு கேட்டாரு. அது இரவுங்கிறனால உடனே இரவினில் ஆட்டம் போட்டுட்டான். சரி, என் கேள்விக்கு என்ன பதில் கிடைச்சுடுத்து? வெரி குட், வெரி நைஸ். பார்வைக்கு பதிலும் கிடைத்து விட்டது. சார், நம்ம கன்க்ளூட் பண்ணலாமா அப்போ? எஸ் எஸ். ராஜன் சார், டிஎம்எஸ் படம் எல்லாம் கொஞ்சம் காட்டட்டுமா ராணி? சொல்லுங்க காட்டுங்க. ரைட். கொஞ்சம் போட்டோ பார்த்தோம் நாங்க, இருந்தாலும் காட்டுங்க. இல்ல காட்டிடுறாங்க, தெரியுதா? தெரியாது, மேல இருக்கே. இல்ல, கீழே 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 இன்னும் காட்டுங்க சார். அவரு மாலை எல்லாம் போட்டிருக்காரு. அது ஒண்ணு வச்சிருக்காரு. இல்ல, எல்லாமே காட்டுறேன். முக்கியமா ராஜன் சார் இருக்காருல்ல, இன்னும் மேல காட்டணும் சார். இன்னும் மேல் பக்கம் தான் இருக்குது. அதான் இப்ப தெரியுதா? தெரியுது. ஓகே. அவர் கூடவே இருக்காரு பாருங்க, நம்ம கூட. ஆமா, அதுக்கப்புறம் பாருங்க, எங்க டிஎம்எஸ் இருக்காரு. ஆமா, அதான் இங்க இருக்காரு. தெரியுதாமா? பாத்துங்க. இதெல்லாம் வந்து ஏதோ இருக்கு நம்ம கிட்ட. தமிழ் சங்கமுடைய சின்ன கப் இது நம்ம ஃபேமிலி குரூப். அப்புறம் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச பரிசுகள் எல்லாம் பாருங்க. எல்லாம் வந்து நம்ம கூட்டு குடும்பமா இருக்கிறனாலதான் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமா ராஜன் சார் கூட இருக்காரு எப்பவுமே. இன்னைக்கு சாய் முரளி இல்லாத குறைதான் எங்களுக்கு. அவர் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.
நேத்து கூட அவர் வரல, பரவாயில்ல. இருந்தாலும் வந்து நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் டிஎம்எஸ்ஐயாவது. அவர் சொல்லியிருக்காரு. என்ன டிஎம்எஸ்ஐ ஏன்னா எங்க கோவில்ல வந்து இப்போ தற்சமயம் வேலை நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் கோவில்ல பாட முடியாது. இருந்தாலும் நாங்க வந்து கட்டாயமா வந்து டிஎம்எஸ்ஐயோட ஒரு அவர் பிறந்த நாளுக்காக நாங்க எப்பவுமே நிகழ்ச்சி நடத்தாம இருக்க மாட்டோம். அதுக்கு முக்கிய காரணம் திரு சாய் முரளி அவர்கள் தான். அவங்க இல்லாம ப்ரோக்ராம் நடக்கிறதே இல்லை. நமக்கு ஒரு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எப்பவுமே எங்க கூடவே இருக்காரு. அதே போல ராஜன் சார், ராணி சித்ரா மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஐயா டிஎம்எஸ் எப்பவுமே நாங்கெல்லாம் இருக்கணும். அவர் பாட்டு நாங்க பாடிட்டே இருக்கணும். நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருந்து ஒரு குடும்பமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு எப்பவுமே. ராஜன் சாருக்கும் அதே ஆசை தான். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ராஜன் சார் ஒரு நாளும் ஒரு நயா பைசா என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. அவரை மாதிரி ஒரு நண்பர், சாய் முரளி மாதிரி ஒரு நண்பர் எல்லாம் கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். எல்லா இதுக்கும் எனக்கு ஒரு துணையா இருக்காங்க இவங்க. அதே போதும். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம், யாரும் ஒன்றும் கொண்டு போறது கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதாவது 2003ஆம் ஆண்டு இந்திய அரசோட உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது டிஎம்எஸ் ஐயாக்கு. அதே மாதிரி கலை மாமணி விருதுங்கிறது 1978ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அவர் நம்ம விட்டு பிரிந்தது இதய கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 2013ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி மாலை 3:50க்கு நம்மளை விட்டு பிரிந்தார் டிஎம்எஸ் ஐயா அவர்கள். அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் நம் அனைவருடைய இதயத்தையும் விட்டு என்றும் பிரிய மாட்டார், என்றும் என்றென்றும் நம்முடன் இருப்பார் என்று கூறிக்கொண்டு இதுவரை இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பாடகர்களுக்கும் பாடகிகளுக்கும் நம் அனைவரின் சார்பில், ஏன்னா இது வந்து யாரும் பர்டிகுலரா நான் தான் பண்றேன் இந்த மாதிரி இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அவருக்கு இந்த அஞ்சலி நிகழ்ச்சி நடத்துறோம். அதனால அனைவருக்கும் நம்மளே நமக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதனால அனைவருக்கும் நன்றி. இந்த ஜூம் நிகழ்ச்சி ரொம்ப அருமையா நடந்தது. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு ஜூம் நிகழ்ச்சியில கட்டாயம் நம்ம சந்திக்கலாம். சொல்லுங்க சார். அதாவது சனிக்கிழமை நினைக்கிறேன்னா இந்த நிகழ்ச்சியை பத்தி வெள்ளிக்கிழமை நைட்டு நான் அந்த மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா ஞாபகம் இல்லை, நரசிம்மன் சார் சொன்னாரு இந்த பண்ண முடியாதுன்னு. சாய் முரளியும் சொல்லிட்டாரு ஐபிஎல் காரணமா இந்த நிகழ்ச்சி பண்ண முடியாது. ஆனா நான் நினைச்சேன் இதை விடக்கூடாது, நம்ம எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே டிசிஷன் எடுத்தேன். எந்த தைரியத்துல எடுத்தேன் அப்படின்னாக்க ராணி சித்ராவோட தைரியத்துல தான் எடுத்தேன் இந்த ப்ரோக்ராம், வேற எந்த தைரியத்திலும் இல்லை. ஆனா அவங்க எனக்கு ராத்திரி மெசேஜ் போடலை, ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அடுத்த நாள் காலம் வரை வந்துடுது எனக்கு மெசேஜ். நான் சொன்னேன் உங்களுக்கு தான்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க அந்தாக்ஷரியை விட இந்த சின்ன டயத்துல வந்து இந்த நிகழ்ச்சி தான் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ரொம்ப கரெக்டா இருந்தது. அதோட அவங்க தான் நடத்த போறாங்க. அப்போ எனக்கு ஒருத்தர் கூகுள்ல பண்ணலாம்னு சொல்லியிருந்தார். ஆனா அவங்களும் சொன்னாங்க கூகுள் அவ்வளவு இது கிடையாது, நான் பத்மினி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நானும் பேசலாமே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. அதுக்குள்ள நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க பேசி பர்மிஷனும் கொடுத்தாச்சாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு நன்னா, இப்ப நரசிம்மன் சொன்னாரு சாய் முரளி இருந்தா கொஞ்சம் நன்னா இருந்திருக்கும். கொஞ்சம் இல்ல, சாய் முரளி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நன்னா இருந்திருக்கும். அவ்வளவுதானே தவிர நிகழ்ச்சி ரொம்ப நன்னா இருந்தது. சாய் முரளி இருந்தா இன்னும் ஆடு ஒரு சின்ன ஒரு கூட. காரணம் என்னன்னா சார், எப்பவுமே நம்ம கூட இருக்காரு உங்களை மாதிரி, அவரு நல்லா இருக்கும். அதான் வேற ஒண்ணும் இல்ல. அது பரவாயில்ல. அந்த நிகழ்ச்சி இவ்வளவு நல்லா இருந்ததுக்கு காரணம், இவ்வளவு சீக்கிரத்துல நம்ம பண்ணதுக்கு காரணம் ராணி சித்ரா அவர்களும் பத்மினி அவர்களும் இதுல ரொம்ப முக்கியமான. அப்புறம் எல்லா சிங்கர்ஸும் ஒரு 2 பேரை தவிர, ஒருத்தர் 2 பேரை தவிர பாக்கி எல்லாரும் ரொம்ப நம்மளுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி, அவங்களுக்கு டைம் இல்லைனாலும் நான் வரலேன்னு கூட 2-3 பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா.
வரேன்னு சொல்லிட்டு வராதவங்களும் இருக்காங்க, ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. வரலன்னா தம்ஸ் டவுட் விடலாமே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. அதையாவது பண்ணிருக்கலாம் இல்லையா? கடைசி வரைக்கும் நம்மள வந்து சஸ்பென்ஸ்ல ஆக்சுவலி கடவுள் வந்து எனக்கு ஒரு பெரிய கருணை காட்டினாரு. எங்க குரூப் சிங்கிங் இன்னைக்கு பாட்டு கிளாஸ் இருந்தது எனக்கு. அது வந்து நான் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்க முடியும்னு. அது பகவானே வந்து இல்ல நீ இரு ஃபுல் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு எனக்கு கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா சொன்னேன் சார்கிட்ட. சார் சொன்னார், இதென்ன நான் சந்தோஷப்பட்டுமா இல்ல துக்கப்பட்டுமா? எங்க பாட்டு சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுமா என்ன பண்ணோம்? இல்ல நான் சொன்னேன் நம்மளை பொறுத்தவரையில இது நல்ல நியூஸ் அப்படின்னு நானு. சோ எனக்கு பர்சனலி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையில சந்தோஷம் தான் பட்டேனா. ஏன்னா இது வேற ஒரு எக்ஸ்ட்ரா டென்ஷன் வேற கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு. இதுனா நம்ம மட்டும் அடுத்த இதை கவனிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்க கம்பேர் பண்றச்சு நான் அடுத்தது என்ன பண்ணலாம்ங்கிறத பாத்துக்குவேன். அங்க பார்க்கணும் வேண்டியிருக்கு, யாரெல்லாம் வந்திருக்கா, யார் வரல, ஆன்ல இருக்காளா, ஆஃப்ல இருக்காளா, அதை பார்த்து அடுத்த பாட்டை நான் ரெடி பண்ணணும் இல்லையா? அதனால எனிவே ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் சகோதரிஸ் ராணி சித்ரா அண்ட் பத்மினி. சார் தேங்க்யூ. எதுக்கு ஒன்னு நீங்க கூகுள்னு போட்டோன்னு நான் நினைச்சேன் நம்ம முந்திரி கொட்ட மாதிரி இல்ல ஜூம்ல பண்ணலாம் சொல்ல வேண்டாம், கூகுள்ல பண்ணலாம்னு எஸ் போட்டேன். இல்லன்னா அப்படியே சொல்லி இருந்திருப்பேன். அப்புறம் கூகுள்ல போட்டேன்னா அது வந்து டைம் லிமிட் கிடையாதுன்னு சொன்னாங்க. இல்ல அது வந்து எல்லாருக்கும் அது வந்து கம்ஃபர்டபிள் கிடையாது. இப்ப ஜூம்னாக்கா எல்லாருக்கிட்டயுமே ஈஸி. அது நீங்கன்னா கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஒருத்தர் பேசுறத என்ன இவாள் ஜூம் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிருக்கா, அப்டேட் பண்ண சொல்றால. ஐ திங்க் வந்து இப்ப என்னோடது வந்து 5G. உன்னோட கனெக்டிவிட்டி இஸ் வெரி குட். அண்ட் எனக்கு ஐ எம் கெட்டிங் இது ரீக்ளைம் ஹோஸ்டா இல்ல ஸ்டே கோ ஹோஸ்ட்னு. சோ நான் ஒண்ணுத்தையும் கிளிக் பண்ணல. நான் சொன்னேன் இல்ல எதையா கிளிக் பண்ணி ப்ராப்ளம் ஆவேண்டாம். என்ன ஆயிடுதுன்னா நடுவுல ஒருக்க கட் ஆயிடுது. சோ எனக்கு ஐ எம் worried that whether அந்த ஒரு போர்ஷன் வந்து got recorded or not. I am worried now. So I need to go and check my computer. நடுவுல கட் ஆயிட்டு நான் திருப்ப வந்தபோது ராஜன் சாரை கோ-ஹோஸ்ட் ஆக்கியிருந்தேன். அது என்ன ஆயிடுது, ராஜன் சார் வந்து மெயின் ஹோஸ்ட் ஆயிட்டாரு, நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஹோஸ்டும் இல்ல கோ-ஹோஸ்டும் இல்ல. திருப்ப ஆக்சுவலி அவர் வந்து இப்ப எந்த மொபைல்ல பாத்துட்டு இருக்காரோ அதுல இருக்கு. பட் he was checking in some other mobile. So that அவளுக்கு அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. எனக்கு திருப்ப காட்டுறது. ஏன்னா அவர் வந்து தமிழ்ல எழுதியிருக்காரு ஆர்டி ராஜன். ஸோ ஐ செட் அந்த மொபைல் எங்க பாக்குறாலோ அதுல நீங்க பண்ணுங்கன்னு உடனே he has changed. பட் ரெக்கார்டிங் வாஸ் இன் மை கம்ப்யூட்டர் ஒன்லி. ஐ டோன்ட் நோ வெதர் அது எப்படி ஆச்சு என்ன, ஐ டோன்ட் நோ. பட் ஐ வில் ஜஸ்ட் போன பக்கத்துலயே வச்சிருந்தேன். நான் நினைச்சேன் எங்கேயாவது பை சான்ஸ் ஜூம் கனெக்ஷன் போயிடுத்துனா ஐ கேன் ரீஸ்டார்ட் த மீட்டிங். என்னோட போன்ல ரீஸ்டார்ட் பண்ண முடியுமே, திரும்பி ஒன்னு இல்லாத பார்த்துட்டே இருந்தேன். அதனால தான் நீ போன் பண்ண உடனே கூட உடனே நான் போன் இல்ல ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்கு. we were just passing the time and you are not available. நீங்க 9 மணி நேர சரி ஆச்சு அதுக்கு தான் பண்ணினேன் நான். நான் அவருக்கு மெசேஜ் போட்டிருந்தேன், நான் இன்னைக்கு பாட முடியாது போல் இருக்கு அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தேன். பட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ குட் பி பார்ட் ஆஃப் டிஎம்எஸ் சாரோட இது. ரியலி ரியலி டிஎம்எஸ் உங்களை எல்லாம் பிளஸ் பண்ணிட்டார் மேலே இருந்து. கண்டிப்பா அந்த blessing நிச்சயம் வேணும். ரைட், எல்லாரோட விஷஸ் வேணும் எல்லாருக்கும். தேங்க்யூங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிமா, அதுக்கு ஒன்றும் மீனிங் கிடையாது. தேங்க்யூன்னா நன்றி, நன்றின்னா தேங்க்யூ. எல்லாருக்கும் அர்த்தத்தை நீங்க சொல்லியிருக்காரு பாருங்க. டிஎம்எஸ் ஐயாவுடைய புகழ் வாழ்க. நம் குரு டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆண்டவன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன், எல்லாமே எப்பவுமே நல்லா இருந்து இதே ஒரு கூட்டு குடும்பமாக நாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ராஜன் சார், அப்புறம் பத்மினி மேடம், உங்களுக்கும் நன்றி, வணக்கம்மா. ரொம்ப இன்னைக்கு அற்புதமா இருந்தது இந்த கூகுள் உங்களது. ஆனா எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, வெறும் பாடுறதோட முடிஞ்சுப்பேன். ஜூம் வந்து ஜூம் கனெக்ஷன் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லணும் சார். அது யாரு லிங்க் கொடுத்தனாலுமே அது அருமையா தான் இருக்கும். இல்ல நான் இப்ப என்ன சொன்னேன் உனக்கு, எனக்கு ஒண்ணும் தெரியாது, புரிஞ்சுதா? இதுல இருந்து எல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன எனக்கு தெரிஞ்சது புரிஞ்சுட்டதான் உங்களுக்கு சொல்றேன் நானு. அதாவது எனக்கு புரியாதுமா, இதெல்லாம் நமக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, நான்லாம் ஜீரோ, ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஏதோ
இல்ல டிஎம்எஸ்ஐயோட குரல் கொடுத்திருக்காரு. அது அந்த கண்டிப்பா கடவுளுக்கு தான் அதுதானே நன்றி சார் முக்கியம். சொல்லணும். அதுலதானே புகழ், நிறைய புகழ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, இதை விட பெரிய வேற என்ன நமக்கு வேணும். கண்டிப்பா அவரே எழுதி கொடுத்துட்டாரு. இந்த பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதம் அது எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அது வேற. ஆனா எங்க வீட்லயே வந்து எழுதி கொடுத்து முருகன் திருவருள் எம்என் நரசிம்மன் டிஎம்எஸ் எதிரொலி அவரை பாராட்டுகிறேன் என்ன கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. வெரி குட், இதை விட வேற என்ன, அது எப்படி கொடுத்தாரோ என்னவோ அவங்க பசங்களுக்கும் தெரியாது, பாலராஜ் செல்வகுமார். ஏன்னா அவங்க கிட்ட காட்டினதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ராஜன் சார் கிட்ட சொல்லியிருக்கேன் இதெல்லாம், நான் தாய்மொழிக்கும் தெரியும். நான் அப்பப்போ நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம், பாலராஜ் செல்வகுமார் அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு. ரொம்ப நன்றிமா, தேங்க்யூ எல்லாருக்கும். நன்றி சார், அனைவருக்கும் நன்றி. நான் லீவ் பண்றேன், குரூப்பை எண்ட் பண்றேன். நன்றி. ராஜன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. குட் நைட். நன்றி நன்றி. வணக்கம் பலமுறை சொல்வேன். நன்றி நன்றி.